ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய இன்ஜினியரிங் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது டெய்லியுமே நம்ம காலைல 8 மணிக்கு இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரியா, அதாவது இன்னமும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாட்கள் தான் இருக்குது. சரியா, அதாவது அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் கொடுத்தவங்க, சரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நம்ம வந்து காலேஜ் போகணும். செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் தி அப்வர்ட் மூமெண்ட். சரியா, அப்வர்ட் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஎஃப்சி சென்டர் போகணும். நமக்கு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தான் டைம் இருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு கிடைச்ச சீட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த ரவுண்ட்லேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க உங்களுக்கு 23ஆம் தேதி ரிசல்ட் வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா ரிசல்ட் எப்போ வரும், நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, அதே மாதிரி கால் பண்ணி கேட்குறீங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கும் ரிசல்ட், அதாவது புது காலேஜ், ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடச்சிருக்கோம், அந்த காலேஜை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரியா, அது இல்லாட்டி எனக்கு மேலே இருக்க காலேஜ் கொடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு மேலே புது காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா பழைய காலேஜும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து எப்போ கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா 23ஆம் தேதி நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு பழைய காலேஜை தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, புது காலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். அப்படி புது காலேஜே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா, ஏன்னா தேர்ட் ரவுண்ட் போகிற மாதிரி தான் நீங்கள் அடுத்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. அதனால் தேர்ட் ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து இதுதான். சரியா, அதனால் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னமும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குது. நாளையோடு நமக்கு வந்து டைம் வந்து முடிஞ்சிடும். சரியா, அதனால் தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.